அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு அமலாக்கத்துறை பதில் தர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சாட்சி விசாரணையை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜியின் உதவியாளர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், அமலாக்கத்துறைக்கு என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது? போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக வழக்கு ஒன்று சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. ஏற்கனவே இந்த ஒரு வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாகவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கத்துறையும் சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து அது தற்போது நிலுவையில் இருந்து வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் சாட்சி விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, உதவியாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட 2 பேர் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. அந்த வழக்கில் ஒரு முடிவு எடுக்கும் வரைக்கும் அமலாக்கத்துறை தொடர்ந்து இந்த நீதிமன்றம் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கு தற்போது முதன்மை அமர் நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 10 என்று நேரில் ஆஜராகி இருந்தார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் என்று ஆஜராகவில்லை. அமலாக்கத்துறை பொறுத்த வரைக்கும், அதாவது அமலாக்கத்துறை தரப்பில் சாட்சி விசாரணை இந்த நீதிமன்றத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்று தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனு தொடர்பாக பதிலளிக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறை விடுத்த இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கி இந்த வழக்கு விசாரணை தற்போது அக்டோபர் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.